Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. மழையில் தண்ணி எதுவுமே தேங்கலை, நெல் எதுவுமே சேதமும் ஆகலை. விவசாயிகள் எல்லாம் மழையில் சும்மா ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற? நெல் மூட்டையெல்லாம் மழையில் நனைஞ்சி முளைச்சி கிடக்குது. வீடியோலாம் வந்தது, எல்லாமே நம்ம பார்த்தோமே. நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு தெரியுது அங்கே நட்டது நாசமாக போச்சு, விளைஞ்சது வீணாக போச்சுன்னு. ஆனால் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து விடியல் வேணும் பொரியல் வேணும்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு இது தெரியல. டெல்டாவில் எல்லாம் சீராக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க வேற. அண்ணன் உதயநிதி பெண் விவசாயி மேலே பழி போட்டு வேற பேசியிருக்காப்ல. சரி, அந்த கொடுமையெல்லாம் விரிவாக சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. டெல்டாவில் நெல்லெல்லாம் வீணா போச்சுன்னு விவசாயிகள் புலம்புனாங்கல்ல, ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அண்ணன் உதயநிதி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்கிட்ட குறைகளை சொன்ன பெண் விவசாயி மேலையும் பழி போடுற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஒரு பெண் விவசாயிய இப்படி இழிவுபடுத்தலாமா? இதுவா திராவிட மாடல்? ஐயா கருணாநிதியோட சொந்த ஊர்லயே விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. சொந்த ஊரையே காப்பாற்ற முடியாதவர் தமிழ்நாட்டை காப்பாத்துவாருன்னு நம்பி ஓட்டு போட்டோம் பாருங்க, நம்மள சொல்லணும். டெல்டா மாவட்டங்கள்ல வேளாண் மந்திரி சும்மா பேருக்கு ஆய்வு பண்றதா விவசாயிகள் சொல்றாங்க. பாதிப்பை முழுசா பார்க்காம நானும் ஆய்வு பண்ணேன்னு பேருக்கு பண்றதாவும், இதுக்கு ஆய்வு பண்ணாமலேயே இருக்கலாம்னு விவசாயிகள் சொல்றாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். பெண் விவசாயியை இழிவுபடுத்துகிற மாதிரி அபாண்டமாக பழி போட்டு பேசியிருக்காரு அண்ணன் உதயநிதி. அவர் டெல்டாவுக்கு வந்து ஆய்வு பண்ணலன்னு நாமளும் தான் பேசியிருந்தோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது. அண்ணே, நீங்கள் ஆய்வுலாம் பண்ண வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி டெல்டாவில் எந்த சேதமுமே இல்லை. விவசாயிகள் எல்லாம் சொட்ட சொட்ட நனைது தஞ்சாவூர்னு ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் வழக்கம் போல் இன்ஸ்டாவில் ரீபோஸ்ட் பண்ணுங்கண்ணே. நல்ல அழகழகான ஃபோட்டோவையெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் சரி. ஆய்வு பண்றேன்னு விவசாயிகள் மேல பழிய போட்டு வயிற்றுச்சல கொட்டிக்க வேணானே. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். பெண் விவசாயி பொய் சொன்னதா அபாண்டமான பழி போட்டிருக்காரு அண்ணன் உதயநிதி. அதாவது அண்ணன் சொல்ற அந்த பெண் வயல்ல நாசமான நெல்லை எடுத்துக்கிட்டு வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட காட்டினாங்க. நெல் கொள்முதல் பண்ணாத காரணத்தால அறுவடை பண்ண முடியல, அதனால தான் நாசமாகிட்டுன்னு சொன்னாங்க. இதை நாங்க சொல்லல, பிரபலமான ஒரு ஊடகத்துக்கிட்ட அவங்க இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அண்ணன் அவங்க மேல பழி போட்ட பிறகு அந்த ஊடகம் தேடி போய் பேட்டி எடுத்திருக்கு. நெல்லு முளைக்கவே இல்லைன்னு எப்படி கூச்சம் இல்லாம பேசுறாரு. எத்தனை வீடியோ வந்திருக்கு, நாமளே எவ்வளவு வீடியோக்களை லைவ்ல காட்டியிருக்கோம். பிறகும் எப்படி இப்படி பேச முடியுது? அது சரி, எந்நேரமும் இன்ஸ்டால போஸ்ட் போடுற அண்ணன் நாட்டு மக்கள் கஷ்டப்படுறது சம்பந்தமா வர்ற வீடியோவை பார்த்தாதானே அவருக்கு புரியும். அண்ணன் அந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்கறதே இல்லை போலயே. அப்புறம் எதைத்தான் பார்ப்பாரோ தெரியல. சரி, நமக்கு எதுக்கு அது? நெல்லு முளைச்சு கிடக்கிறதையெல்லாம் நாம திருப்ப ஒருக்கா காட்டுவோம், அண்ணன் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். பாத்தீங்களா அண்ணன், எதிர்கட்சி தலைவருக்கு நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்ல. விவசாயிகள் படுற கஷ்டத்தை எடுத்து சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்காம குறை சொன்ன பெண் விவசாயி மேல பழி போடுறீங்க. முதல்ல எதுக்கு அந்த அம்மாவோட ஊர் எது, என்ன ஏதுன்னு விவரத்தை ஏன் சொல்றீங்க? அவங்களோட அடையாளத்தை வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன? நாளைக்கு உங்க கட்சி ஆளுங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பொறுப்பாவாங்க? இது மூலமா உண்மையை வெளியே சொல்ற விவசாயிகளை மிரட்ட பாக்குறீங்களா? உங்க நோக்கம்தான் முதல்ல என்ன? அட சத்தியமா நாங்க கேட்கல, விவசாயிகள் கேட்கறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆய்வு பண்றேன்னு நாடகம் போட்டு அதிகார பேச்ச கேட்டு யார் மேலேயாவது பழிய போட்டு வைத்தறிச்சல கலப்பாதீங்கன்னு. பேசாம நீங்க இன்ஸ்டாவுக்கே போயிருங்க. அட இதையும் நான் சொல்லல, நட்டதெல்லாம் நாசமா போச்சு, விளைஞ்சதெல்லாம் வீணா போச்சுன்னு கண்ணீர் விடுத விவசாயிங்க வயிறறிஞ்சு சொல்றாங்க. மக்கா இவங்களை சொல்லிலாம் குத்தம் இல்லை.
நாடாள தெரியாத இந்த நாடக கும்பலுக்கு ஓட்டு போட்டது நம்ம தப்பு தான். நேரில் போய் ஆய்வு பண்ணுறேன்னு அண்ணன் உதயநிதி நாடகத்தை நடத்தியிருக்காரியா? அண்ணன் ஆய்வு பண்ண பகுதிகளில் என்ன லட்சணத்தில் ஆய்வு பண்ணியிருக்காருன்னு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்களும் பாருங்க. நாகை மாவட்டம் திருக்குவளையில திருக்குவளை யார் ஊர்னு தெரியுதா? அந்த ஊர்ல நெல்மணிகள் எல்லாம் வீணாகி போனதால வேதனையில இருக்கிறாங்க விவசாயிங்க. அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கலன்னா விஷத்தை தான் குடிக்கணும்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க விவசாயிங்க. என்ன பண்ண போறோம்னு நிலைமை தெரியல. திருப்பி நாங்கள் தீபாவளியும் கொண்டாடல. இந்த வரைக்கும் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது, சாடியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. நிலைமை சரியில்லை. இது மீண்டும் மீண்டும் இப்படியே தொடர்ந்துச்சுனாக்கா எங்களுக்கு வாழ்வாதாரம் இது வரைக்கும் அத்துவிச்சு நாங்கள் இருக்க வேண்டாம். மருந்து கிருந்த கொடுத்து சாக வேண்டியது தான். வேறு வழியில் எங்களுக்கு சென்ட்ரலில் நெல் கொண்டு போனாலும் இந்த தண்ணி நனைஞ்சு கிடக்கு. அவங்க எதை கண்டு எடுக்கிறாங்க? சொந்த ஊரையே எந்த லட்சணத்துல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து தஞ்சாவூர் பக்கம் ஒரு 500 ஏக்கர் நெல் வயல் மழை நீர்ல முங்கி நாசமாயிருக்கு. நள்ளிச்சேரி பெரிய வாய்க்கால தூர்வாராததால இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு விவசாயிகள் சொல்றாங்க. வடிகால சுத்தம் பண்ணா போதும். வடிகால் சுத்தம் பண்ணிட்டு அரசாங்கம் சொல்லுது தவிர வடிகால் சுத்தமே பண்ணலை. எங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் விவசாயத்தை விட்டுட்டு எங்கேயாவது நான் டவுனில் போய் சேட்டு சோர்ந்தீங்களான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் நிலைமை அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோ அதோகதியாக இருக்குது. தஞ்சாவூர் காட்டூர் பக்கம் அதான் அண்ணன் உதயநிதி ஆய்வு பண்ணார்ல, அங்க சேதத்தை எதையும் பார்க்காம சும்மா அதிகாரிகள் காட்டுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறாராம். நான் சொல்லலைங்க, விவசாயிகள் சொல்றாங்க. ஸ்டாலின் நேற்று இங்கே வந்து ஆய்வு செய்யறேன்ட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆய்வு செய்ய வரவே இல்லை. அவர் அங்கே பிள்ளையார்பட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய், எல்லாம் கிளியராக இருக்குது, எந்த இதுவும் உள்ள பர்ச்சேஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இங்கே எங்களுடைய நிலைமையை பாருங்கள். அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் மட்டும் போயிட்டார். மெயின் ரோட்டில் நம்பிக்கை துரோகம் மட்டும் போயிட்டார். விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்க. அதாவது சார், ஒரு இடத்துக்கு ஆய்வு பண்ண போனா முதல்ல அங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஏன் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு? அவருக்கு சும்மா கட்சிக்காரங்க கிட்ட என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுட்டு பேட்டி கொடுக்க தெரியாதா? ஏன் வயலுக்கும் வரப்புக்கும் போய் விவசாயிகள் கிட்ட பேசுறாரு? அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இல்லங்க, அவர் முதல்வரா இருக்கும் போதும் அப்படித்தான் வயலுக்கே போய் பேசினாரு. ஆனா அண்ணன் உதயநிதி அதிகாரிகள் சொல்றத மட்டும் கேட்டுட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்குன்னு பேசுறாரு. அண்ணன், முதல்ல ஆய்வு பண்றதுனா என்னன்னு கத்துக்கோங்க. எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கறதையும் கத்துக்கோங்க. ஆட்சியாளர்கள் பண்ற டார்ச்சரை விட இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பண்ற டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. ஓசி பஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க, தாங்கிக்கிட்டோம். திருநெல்வேலியில ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் ஒரு பெண்ணை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி பேசியிருக்காரு. அதாவது தாயை பழிச்சு பேசியிருக்காரு. குளிர் விட்டு போச்சு இவங்களுக்கெல்லாம். இந்த கவர்மெண்ட் எதையும் கண்டுக்காது, அதனால என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறாங்க போல. என்ன மன்னிக்க என்ன தேடுமா? என்ன வீட்டுக்காரி மௌன கேட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரி பிஞ்சு வரும்? காது கேட்காதால செவிட்டு போயலாம் கேட்டா. செவிட்டு போயலாம் கேட்கல, செவிட்டு போயலாம் கேட்கல. அவரு விசில் எடுத்திருக்காரு. நீங்க வாரி பிஞ்சு கோவத்துல வார்த்தையை விட்டு கோவத்துல வார்த்தை மன்னிச்சு ஒண்ணு கேட்கல. அப்பா விட்டு துட்டா கொடுக்க வண்டி தேடி வண்டி பாலமட அதனால திமுக பேசலாமா? என்ன வரும்போது அங்க இருந்து ஒரு சாப்பிட பாட்டுல அதாவது இத பத்தி இதுக்கு மேலேயும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறது பாக்குற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது யாரு? திமுக அமைச்சர்கள் தான். என்னைக்கு ஓசின்னு பேசினாங்களோ அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சி மாறினா மட்டும்தான் இந்த கட்சிகள்லாம் மாறும். அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். சென்னையில கொஞ்சம் மழை ஓஞ்சிருக்குதுப்பா. சின்ன மழைங்கிறதுனால தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சு போச்சு. ஆனா ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. கார் ரேஸ் நடத்த பெருசா செலவு பண்ணி ரோடு போட்டவங்க கொஞ்சமாச்சும் மக்கள் பயன்பாட்டுக்கான ரோடுகளை சரி பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு சேதாரம் இருந்திருக்காது. ரோட்ல வண்டியை ஓட்டவே முடியல. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.